என் அன்பு குழந்தையே, என் அம்மன் என்னோடு இருக்கிறாள், எனக்கு எல்லாமே நன்மையாய் முடியும் என்ற ஒரே நேர்மறை எண்ணத்தை மட்டும் உறுதியாக பிடித்துக்கொள். உன் உள்ளத்தில் படர்ந்திருக்கும் அந்த இருள் மேகங்களைக் கண்டு நீ அஞ்சத் தேவையில்லை. எங்கே பார்த்தாலும் தவறாகவே நடக்குமோ, நினைப்பதெல்லாம் கைகூடாமல் போய்விடுமோ என்ற வீண் பயமும் எதிர்மறை எண்ணங்களும் உன் மனதை வாட்டி வதைப்பதை நான் அறிவேன். உன் நெஞ்சில் ஊடுருவி நிற்கும் இந்த எதிர்மறை ஆற்றல் அனைத்தும் தற்காலிகமான ஒரு நிழல் மட்டுமே என்பதை உணர்ந்து கொள். உன் மனதுக்குள் இருக்கும் அந்த தேவையில்லாத அச்சங்களை முதற்கண் வெளியே தூக்கி எறிந்துவிடு. இருள் எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும் ஒரு சிறிய தீபத்தின் வெளிச்சம் அதை விரட்டி அடித்துவிடும். அதே போலத்தான் உன்னை சுற்றி எத்தனை எதிர்மறை எண்ணங்கள் சூழ்ந்திருந்தாலும் என் அருள் உன்னை சுற்றி ஒரு கவசமாக நிற்கும்போது எந்த தீமையும் உன்னை நெருங்க முடியாது. எல்லாமே நன்மையாகவே மாறும் என்ற ஆழமான நம்பிக்கையை உன் இதயத்தில் விதைத்துக்கொள். இன்று உனக்கு சோதனையாகவும் தடைகளாகவும் தெரிபவை எல்லாமே நாளை உன்னை வலிமைப்படுத்தும் பாடங்களே தவிர வேறில்லை. நடப்பதும் நடக்கவிருப்பதும் அனைத்தும் என் சித்தப்படியே நிகழ்கின்றன என்பதை மறந்துவிடாதே. என் மேல் நீ வைத்துள்ள அசையாத நம்பிக்கை ஒன்றே உன்னை அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கும். சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருப்பது போல் தோன்றினாலும் அதை பற்றி நினைத்து நினைத்து உன் மன நிம்மதியை கெடுத்துக் கொள்ளாதே. எதையும் தாங்கும் மனப்பக்கத்தை உனக்கு வழங்கி சரியான பாதையில் உன்னை அழைத்துச் செல்வது என் பொறுப்பு. எந்த ஒரு தீய சக்தியும் பொறாமை பார்வையும் எதிர்மறை எண்ணமும் என் அருளாடையை தாண்டி உன்னை தொட முடியாது. உன் மனதில் ஓடும் எண்ணங்களே உன் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. எனவே எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்ற நேர்மறை எண்ணத்தை மட்டும் எப்போதும் உறுதியாக பிடித்துக்கொள். கெட்ட கனவுகள் கலைந்து போவது போல் உன்னை வாட்டும் இந்த மனக்கவலைகள் அனைத்தும் விரைவில் மெல்ல மெல்ல மறைந்துவிடும். இனிவரும் நாட்கள் உனக்கு நன்மையையும் தெளிவையும் மன அமைதியையும் மட்டுமே கொண்டு வந்து சேர்க்கும். கவலைப்படுவதை முற்றிலும் நிறுத்திவிட்டு உன் கடமைகளை நம்பிக்கையோடு செய்து வா. சோதனைகள் முற்று பெற்று சாதனைகளும் மகிழ்ச்சியும் உன் கதவை தட்டும் காலம் மிக அருகில் வந்துவிட்டது. உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் என் செவிகளை அடைந்துவிட்டன. உனக்கான நல்வழியை நான் ஏற்கனவே அமைத்துவிட்டேன். இனி உன் மனதில் எந்த குழப்பமும் வேண்டாம், பயமும் வேண்டாம். அமைதியாகவும் நிம்மதியாகவும் உன் அன்றாட வாழ்க்கையை தொடர். எப்போதும் என் பார்வை உன் மீது இருக்கிறது. என் கரங்கள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றன. எதை பற்றியும் அஞ்சாமல் துணிவோடு அடியெடுத்து வை. எல்லாமே நிச்சயமாக நன்மையில்தான் முடியும். உன்னை சுற்றியுள்ள மனிதர்களும் உன் மீது அன்பாக இருக்க வேண்டிய உறவுகளும் வார்த்தைகளாலும் செயல்களாலும் உன் மனதை மீண்டும் மீண்டும் காயப்படுத்துவதைக் கண்டு நீ நிலைகுலைந்து போக தேவையில்லை. நாம் அனைவருக்கும் உண்மையாகத்தானே இருக்கிறோம். பிறருக்கு நன்மையே செய்கிறோமே, பிறகு ஏன் இவர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்துகிறார்கள் என்ற கேள்வி உன் மனதை துளைத்தெடுப்பதை நான் அறிவேன். மற்றவர்களின் குணத்தையும் அவர்களின் தவறான எண்ணங்களையும் மாற்றுவது உன் கையில் இல்லை என்பதை முதலில் உணர்ந்து கொள். உன்னை மதிப்பவர்களும் உன் அன்பை புரிந்து கொள்பவர்களும் மட்டுமே உன் வாழ்க்கை பயணத்தில் நீடித்து நிற்பார்கள். மாறாக உன்னை தாழ்த்தி பேசி உன் மன அமைதியை குலைக்கும் நபர்களை பற்றி சிந்தித்து உன் பொன்னான நேரத்தையும் ஆற்றலையும் வீணடிப்பதில் எந்த பயனும் இல்லை. உறவுகள் என்ற பெயரில் உனக்கு மன உளைச்சலையும் வேதனையையும் மட்டுமே தரும் மனிதர்களிடமிருந்து மனதளவில் விலகி நிற்க கற்றுக்கொள். அவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள், உன்னை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்பதை பற்றி சிந்திப்பதை முற்றிலுமாக நிறுத்திவிடு. பிறரின் சொற்கள் உன்னை வீழ்த்த அனுமதிக்காதே. ஏனெனில் உன் மதிப்பு என்ன என்பது உனக்கும் உன்னை உருவாக்கிய எனக்கும் மட்டுமே தெரியும். காயப்படுத்தும் வார்த்தைகளை எரிபவர்கள் தங்களிடம் உள்ள எதிர்மறை எண்ணங்களையே உன்னிடம் வெளிப்படுத்துகிறார்கள். அது அவர்களுடைய குணம். அதை பெற்றுக்கொண்டு மன வருத்தமடைவது உன் பலவீனம். பிறரின் அறியாமையினாலும் பொறாமையினாலும் வரும் சொற்களை உன் இதயத்திற்குள் அனுமதிக்காமல் காற்றுடன் காற்றாக பறக்க விட்டுவிடு. உன் மனதை ஒரு தூய்மையான கோவிலாக வைத்துக்கொள். அதில் பிறரின் கசப்பான பேச்சுக்களுக்கும் நஞ்சான எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காதே. உன்னை நேசிக்காத உன்னை மதிக்காத உறவுகளுக்காக கண்ணீர் சிந்துவது உன் சுயமரியாதைக்கே இழுக்கு. உனக்கான நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நீதான் உருவாக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர பிறரின் கையில் அதை ஒப்படைக்க கூடாது. சுற்றியிருப்பவர்கள் உன்னை எப்படி நடத்தினாலும் உன் உள்ளத்தில் இருக்கும் நேர்மறை ஆற்றலையும் தூய்மையான அன்பையும் இழந்துவிடாதே. அவர்கள் உனக்கு செய்யும் துரோகமும் காயங்களும் அவர்களுக்குரிய வினையாக மாறும்போது என் நீதி அவர்களை உணர்த்தும். நீ அதை பற்றி கவலைப்படாமல் உன் பாதையில் உறுதியோடு முன்னேறிச் செல். மற்றவர்கள் உன்னை காயப்படுத்தும் போதெல்லாம் என் அருளாடை உன்னை சுற்றி ஒரு கவசமாக மாறி அந்த வேதனைகளை உன்னிடமிருந்து விலக்கும்.
உலகத்தின் எந்த கொடிய சொல்லும் உன் மனதை தீண்ட முடியாது. என் பூரண சக்தி உனக்கு மன பலத்தையும் எதையும் தாங்கும் அமைதியையும் தரும். வாழ்க்கை என்பது பிறரின் சான்றிதழுக்காக வாழ்வதற்கல்ல, உன் மனசாட்சிக்கும் என் அருளுக்கும் பாத்திரமாக வாழ்வதற்கே என்பதை நினைவில் கொள். உன்னை உடைக்க நினைக்கும் உறவுகளுக்கு முன்னால் நீ மேலும் மேலும் பலமடைந்து வெற்றியடைந்து காட்டுவதே நீ அவர்களுக்கு தரும் மிகச்சரியான பதிலாக இருக்கும். உன் மனக்காயங்களை ஆற்றவும் உனக்கு துணையாக நிற்கவும் நான் எப்போதும் உன்னுடனே இருக்கிறேன். கவலைகளையும் பிறரின் தூற்றுதல்களையும் என் பாதங்களில் சமர்ப்பித்துவிட்டு உன் மனதிற்கு பிடித்தமான நற்காரியங்களில் கவனத்தை செலுத்து. உன்னை சுற்றியுள்ள தேவையில்லாத மனிதர்களை விட என் அருளே உனக்கு என்றென்றும் உறுதியான துணையாக இருக்கும். இனி பிறரை பற்றிய வீண் சிந்தனைகளை முற்றிலும் மறந்துவிட்டு அமைதியோடும் சுயமரியாதையோடும் உன் வாழ்க்கையை தொடர். உன்னை காயப்படுத்திய உறவுகள் எல்லாம் உன்னை தேடி வந்து வருந்தும் காலம் விரைவிலேயே வரும். எதற்கும் கலங்காதே. எதிர்காலத்தை பற்றிய பயங்களையும் மனதில் தேங்கி நிற்கும் கவலைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு உனக்காக காத்திருக்கும் வெளிச்சமான நாட்களை நோக்கி நம்பிக்கையோடு பார். உன் வாழ்க்கையில் இனி நடக்கவிருக்கும் நல்ல விஷயங்கள் அனைத்தும் உன் கற்பனைக்கும் மேலாகவே அமையப்போகின்றன. நீ கடந்து வந்த இருண்ட காலங்கள் முடிவுக்கு வந்து உன் வாழ்வில் புது வசந்தம் வீசத் தொடங்கும் தருணம் மிக அருகில் வந்துவிட்டது. உன் மனதில் நீ விதைக்கும் நல்ல எண்ணங்களே உன் எதிர்காலத்தை செதுக்கும் ஒளி என்பதை மறந்துவிடாதே. எப்போதும் நேர்மறையான நல்ல எண்ணங்களை மட்டும் உன் சிந்தனையில் வைத்திருக்கும் போது உன்னை சுற்றியுள்ள பிரபஞ்சத்தின் அத்தனை நன்மைகளும் உன்னை நோக்கியே ஈர்க்கப்படும். தூய்மையான எண்ணங்கள் உன் மனதிற்கு தெளிவையும் உடலுக்கு புதிய புத்துணர்ச்சியையும் அளித்து உன்னை எப்போதும் உற்சாகமாக வைத்திருக்கும். நல்ல எண்ணங்களை நீ வளர்த்து கொள்ளும் போது உன் வாழ்வில் அதுவரை அடைபட்டு கிடந்த கதவுகள் எல்லாம் தானாகவே திறக்கத் தொடங்கும். உனக்கு இருந்த தடைகளும் தாமதங்களும் விலகி நீ தொட்ட காரியங்கள் அனைத்தும் தடங்களின்றி வெற்றியில் முடியும். உன் நற்சிந்தனைகள் உனக்கு சரியான வழியை காட்டி உன்னை உயர்த்தக்கூடிய நல்ல மனிதர்களையும் நல்வாய்ப்புகளையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். இனிவரும் நாட்களில் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிரம்பி வழியும். உன்னை வாட்டிய பொருளாதார சிரமங்கள், மன உளைச்சல்கள் மற்றும் நோய்கள் அனைத்தும் பனி போல் விலகி போகும். நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு நல்ல செய்தியும் சுப நிகழ்வுகளும் உன் இல்லத்தின் கதவை விரைவிலேயே தட்டும். உன் நல்ல எண்ணங்களின் சக்தியால் உன்னை சுற்றி நேர்மறையான ஆற்றல் எப்போதும் சுழன்று கொண்டே இருக்கும். அந்த ஆற்றல் உனக்கு தீமை செய்ய நினைப்பவர்களின் எண்ணங்களை கூட மாற்றி அவர்களையும் உனக்கு சாதகமாக செயல்பட வைக்கும். உன் மனதின் சாந்தமும் முகத்தின் மலர்ச்சியும் உனக்கு ஒரு தனி மரியாதையையும் பெரும் புகழையும் பெற்று தரும். உன் நல்ல எண்ணங்களுக்கு மேலும் வலிமை சேர்க்கும். என் அருளாடையின் நிழலில் நீ இருக்கும் வரை எந்த ஒரு பொறாமை பார்வையும் கெட்ட சக்தியும் உன் நல்ல யோசனைகளையோ உன் வளர்ச்சியையோ தடுத்து நிறுத்த முடியாது. உன் மனதை ஒரு வளமான நிலமாக நினைத்துக்கொள். அதில் எல்லாம் நன்மையே நடக்கும் என்ற நேர்மறை விதை மட்டுமே முளைக்க வேண்டும். அப்படி நீ நல்ல எண்ணங்களை வளர்க்கும்போது உன் வாழ்வில் அதிர்ஷ்டமும் செல்வமும் மன நிம்மதியும் அறுவடையாகும். நீ எதை ஆழமாக நம்புகிறாயோ அதை நோக்கித்தான் உன் வாழ்க்கை செல்லும். எனவே எப்போதும் நன்மையையே நினைத்து கொண்டிரு. கடந்த கால இழப்புகளையும் உன்னை காயப்படுத்திய நிகழ்வுகளையும் இனி நினைக்கவே நினைக்காதே. அவை அனைத்தும் உனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்து உன்னை பக்குவப்படுத்துவதற்காகவே நடந்தன. இனி உனக்கு கிடைக்கப் போகும் நன்மைகளும் பெறப்போகும் வெற்றிகளும் நீ இழந்த அனைத்தையும் விட பல மடங்கு மேலானதாக இருக்கும். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் என் பாதங்களை அடைந்து விட்டன. உனக்கான நல்வழியையும் அழகான எதிர்காலத்தையும் நான் ஏற்கனவே நிர்ணயித்து விட்டேன். இனி உன் மனதில் எந்தவிதமான தயக்கமும் சந்தேகமும் வேண்டாம். நம்பிக்கையோடு உன் ஒவ்வொரு அடியையும் எடுத்து வை. உனக்கு தேவையான அத்தனை பலத்தையும் புத்தி கூர்மையையும் நான் உனக்கு தருவேன். இனி உன் வாழ்வில் சுபிட்சமும் பேரானந்தமும் மட்டுமே நிலவும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. கவலைகளை மறந்து சிரித்த முகத்தோடு நல்ல எண்ணங்களை மட்டும் சுமந்து கொண்டு உன் அன்றாட பணிகளை தொடர். எல்லாமே நிச்சயமாக நன்மையில்தான் முடியும். என் பூரண அருள் உனக்கு என்றும் உண்டு. என் அன்பு குழந்தையே, உன் மனதிற்குள் எப்போதும் வேதனையையும் எதிர்மறை எண்ணங்களையும் சுமந்து கொண்டிருக்கும் போது இந்த பிரபஞ்சம் உனக்கு எப்படிப்பட்ட எதிர்வினைகளை தரும் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பிரபஞ்சம் என்பது நீ எழுப்பும் எண்ணங்களின் அதிர்வுகளையே திரும்ப பிரதிபலிக்கும் ஒரு மிகப்பெரிய கண்ணாடி போன்றது. பிரபஞ்சம் நீ எதை அதிகமாக நினைக்கிறாயோ
அதையே உனக்கு அதிகமாக்கித் தரும். எனக்கு எல்லாமே கெட்டதாகவே நடக்கிறது என்று நீ புலம்பிக் கொண்டே இருந்தால் பிரபஞ்சம் அதே போன்ற கெட்ட சூழல்களையும் தடைகளையுமே உன்னை நோக்கி மீண்டும் மீண்டும் ஈர்த்து தரும். நீ எதை பார்த்து அஞ்சுகிறாயோ அந்த அச்சத்தையே உன் கண்முன்னே நிகழ்வாக மாற்றிக் காட்டிவிடும். உனக்காக நான் கதவை திறந்து வைத்திருந்தாலும் உன் எதிர்மறை எண்ணங்கள் எனும் அடர்ந்த இருள் அந்த நல்வாய்ப்புகளை உன் கண்ணிற்கு தெரியாமல் மறைத்துவிடும். பிரபஞ்சம் உனக்கு தர நினைக்கும் பேரானந்தமும் செல்வமும் நன்மைகளும் உன் எதிர்மறை அதிர்வுகளால் தள்ளப்பட்டு உன்னை அடைய முடியாமல் கை நழுவிப் போய்விடும். தொடர்ந்து எதிர்மறையாகவே சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது பிரபஞ்சத்தின் இயற்கை ஆற்றல் உனக்கு எதிராகிவிடும். இதனால் உன் உடலில் ஆற்றல் குறைந்து சோம்பலும் நோய்களும் உன்னை சூழும். உன் மன அமைதி முற்றிலும் குலைந்து எப்போதும் ஒருவித பதற்றமும் பயமும் உன்னை ஆட்கொண்டு உன் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும். நீ எப்போதும் வேதனையையும் எதிர்மறை அதிர்வுகளையும் வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தால் உன்னை சுற்றியுள்ள நல்ல மனிதர்களும் உனக்கு உதவ நினைப்பவர்களும் உன்னை விட்டு மெல்ல மெல்ல விலகிச் செல்வார்கள். பிரபஞ்சம் உன் சுயமரியாதையையும் நல்லுறவுகளையும் உன்னிடமிருந்து தள்ளி வைத்து உன்னை தனிமையில் தள்ளிவிடும். தவறாகவே நினைத்துக் கொண்டிருக்கும் போது உன் வாழ்க்கை எந்த முன்னேற்றமும் இல்லாமல் ஒரே இடத்தில் தேங்கி நின்றுவிடும். புது முயற்சிகளை எடுக்க விடாமல் உன் மனமே உன்னை முடக்கிவிடும். பிரபஞ்சம் உனக்கான கதவுகளை அடைத்து வாழ்க்கையை ஒரு பெரிய போராட்டமாக மாற்றிவிடும். வாழ்க்கை எப்படி மாறும்? நீ எப்போதும் தப்பாவே நினைத்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை பிரகாசமான சூரிய ஒளி இருந்தும் இருட்டில் வாழ்வது போலாகிவிடும். உன் திறமைகள் வீணாகும். சந்தோஷம் என்ற சொல்லுக்கே உன் வாழ்வில் இடமில்லாமல் போய்விடும். எனவே குழந்தையே, இந்த எதிர்மறை சுழலிருந்து உடனே வெளியே வா. என் அருளாடை கவசம் உன்னை காக்கும் போது நீ எதற்கும் அஞ்சத் தேவையில்லை. எல்லாம் நன்மையே என்று நேர்மறையாக நினைக்கத் தொடங்கு. பிரபஞ்சம் உனக்கு அத்தனை நன்மைகளையும் அள்ளிக் கொடுக்கும். என் அன்பு குழந்தையே, எதிர்மறை எண்ணங்கள் எனும் நஞ்சை உன் மனதிற்குள் அனுமதிக்கும் போது இந்த பிரபஞ்ச விதி உனக்கு எப்படிப்பட்ட சோதனைகளையும் பின் விளைவுகளையும் தரும் என்பதை நீ மேலும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ எதை விதையாக போடுகிறாயோ அதைத்தான் அறுவடை செய்வாய் என்பது இயற்கை நியதி. நீ எப்போதும் மனவேதனையோடும் கெட்ட விஷயங்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டும் இருக்கும்போது உன்னிடம் உள்ள ஜீவகாந்த ஆற்றல் முழுமையாக உறிஞ்சப்படும். பிரபஞ்சத்திடமிருந்து உனக்கு கிடைக்க வேண்டிய தெய்வீக சக்தி தடைப்பட்டு எப்போதும் ஒருவித சோர்வும் வாழ்க்கையின் மீது சலிப்பும் மட்டுமே உன்னை ஆட்கொள்ளும். எதிர்மறை எண்ணங்கள் மேகமாக உன் மனதை மறைக்கும்போது உன்னால் எதையும் சரியாக யோசித்து முடிவெடுக்க முடியாது. மிகச்சிறிய விஷயங்களுக்கு கூட தவறான வழிகளை தேர்ந்தெடுத்து தேவையற்ற சிக்கல்களில் போய் மாட்டிக்கொள்வாய். பிரபஞ்சம் உனக்கான நல்வழிகளை காட்டினாலும் உன் குழப்பமான மனநிலை அதை ஏற்றுக்கொள்ள விடாது. நீ எப்போதும் எதிர்மறை அதிர்வுகளை வெளிப்படுத்தும் போது உன்னை சுற்றியுள்ள உலகம் உன்னை வெறுக்கத் தொடங்கும்.